ஜானகி சந்தியா சீரியல் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. புது புது வகையான போட்டியெல்லாம் வந்து வைக்க போகிறோம். அதில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன போட்டி என்னாலலாம் கலந்துக்க முடியாதுன்னு சீனு வந்து வம்பிழுக்கிறாங்க மாயா கிட்ட. அதெல்லாம் இல்லை, என்ன போட்டியில் கலந்துக்கிட்டால் நம்ம 2 பேரும் ஒத்துமையாயிடுவோன்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிறியா? அப்போனா சரி, நான் போட்டியில் வந்து கலந்துக்கிறேங்கிற மாதிரி சீனு வந்து சொல்லிடுறாங்க எல்லாரும் முன்னாடியும். பார்த்தீங்களா, வீட்டில் ஒரு மாதிரி இருக்கான், இங்கே ஒரு மாதிரி இருக்கான். அப்போனா சீனு சொல்கிறது எதையுமே வந்து நம்ப முடியாதுங்கிற மாதிரி பார்வதியும் பத்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் பார்வதி பத்மாவோட சதி திட்டத்தை எல்லாத்தையும் நம்ம முறியடிக்கணும்னா தானா நீ போய் வந்து அங்கே போய் உட்காந்துக்க, அதுதான் கரெக்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. பத்மா பார்வதிக்கு பக்கத்தில் நம்ம தனா வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கப்புள்ஸ் எல்லாரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கண்ணை சிமிட்டாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். நாங்கள் எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். யாரும் வந்து சிமிட்டுறாங்களோ அவங்க வந்து அவுட்டு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணி இந்த கேமை பார்த்தா வந்து விவகாரம் பிடிச்சதா இருக்கும் போலையே அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு? நீங்கள் ட்ரெண்ட்லேயே இல்லை, 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இது மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தால் சீனு மனசுக்குள்ளே இருக்கிற பழைய காதல் வந்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமாண்டி, உனக்கு எல்லாமே தெரியுது, எனக்கு தான் எதுவும் தெரிய மாட்டேங்குது, இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பத்மா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்க, சீனு வந்து பார்க்கவே கூடாது நம்ம மாயாவை. மாயா வந்து அதுக்கு தோக்கடிக்கணும், மாயா வந்து கண்ணை சிமிட்டுற மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை போடுங்கன்னு சொல்லி பார்வதி வந்து பேசுகிறாங்க. உடனே என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இங்கே வந்ததுக்கான முழு காரணமே வந்து அக்காவையும் நம்ம மாமாவையும் பிரிக்கணும் தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா? என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே, ஏதாவது சீக்கிரம் திட்டம் போடுங்க, அப்போ தானே நான் ஏதாவது கதிர்கிட்ட சொல்ல முடியுங்கிற மாதிரி தானா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மிளகாப்பொடியை வச்சு நம்ம ஒரு திட்டம் போட்டுடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிஷ்யூ பேப்பரில் வந்து மிளகாப்பொடியை வந்து வச்சுட்டு பார்வதி மாட்டுக்கு வந்து அங்கேருந்து வந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து கேட்டு முடித்தோன்னே தனா வந்து வேக வேகமாக வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்து அவங்க என்ன தெரியுமா திட்டம் போட்டிருக்காங்க? இந்த போட்டியில் வந்து மாயா வந்து ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிளகாப்பொடியை வச்சு ஏதோ ஒரு கேவலமான திட்டம் வந்து போட்டிருக்காங்க. பார்வதி வந்து டிஷ்யூ பேப்பரில் தான் மிளகாப்பொடியை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நம்ம தனா சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கை போட்டுகிட்டே வந்து மாஸாக வந்து நிற்கிறாரு. நம்ம கதிர் அப்பன்னு பார்த்து கரெக்டாக வந்து இந்த பக்கம் தானே வருவீங்க, நான் உங்களுக்கு ஆப்பு வைக்காமல் விட மாட்டேன், நல்லா வந்து வாழணும்னு நினைக்கிறவங்கள பிரிக்கணுன்னே ஆசைப்பட்றீங்களே, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்பனான்னு வந்து கதிர் வந்து அவங்க சித்தி பார்வதி வந்து மனசுக்குள்ளேயே வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. பார்வதி கரெக்டாக வந்து செயல்படுத்திடுமா, நான் பார்த்துக்கிறேன் யதார்த்தமாக வந்து போய் அங்கே பொத்துன்னு போட்டுட்டா போதும், அவள் தும்பிக்கிட்டே இருப்பா, நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்வதியும் பத்மாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. மைக்கில் இருக்கிறவங்கலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது இந்த போட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சோம், எல்லோரும் அவுட் ஆகிடுவீங்கன்னு, ஆனால் ரொம்ப எல்லோரும் வந்து டஃப் கொடுக்குறீங்களே, சூப்பர் சூப்பர்னோட மாயா வந்து சீனுவை பார்க்குறாங்க, சீனு வந்து நம்ம மாயா பார்க்குறாங்க. 2 பேரும் வந்து பழையபடி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காதலிச்சப்போ வந்து சீனு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வந்து அவங்க ரொமான்டிக்காக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல மாயா கையை பிடிச்சி ஒவ்வொரு நாள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோமே, இது எல்லாம் நமக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருதே. இப்போ மாயா வந்து பார்க்க மாயா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப சீனு வந்து வெட்கப்பட்டு சிரிக்கிறாங்க, நம்ம மாயாவும் வெட்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இதை வந்து பத்மா வந்து பார்த்துட்டாங்க. அட பாவி, மாயாவை பார்த்து பேச மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இப்போ மாயாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாலே, பார்வதி வேற அங்கே போக மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பத்மா வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. கரெக்டாக வந்து பார்வதி வந்து கதிரை கடக்கலான் இருக்கிறப்ப கதிர் வந்து காலை வந்து நடுவில் வந்து வச்சதுனால தடுக்கி விட்டுறாங்க போல இருக்குது. அப்போன்னு பார்த்து தான் மனோகரன் வந்து வராங்க. அவங்க மேலே பட்டுறது போல இருக்குது. அவர் வந்து தும்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடந்தால் எனக்கு என்னென்னு நம்ம சீனுவும் மாயாவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, சுற்றி என்னென்னமோ நடக்குது, ஆனால் 2 பேரும் வந்து ரொம்ப ஒருத்தர் அன்பாக பாசமாக வந்து லவ் பண்ணுறாங்க, அதனால தான் இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து அந்த இடத்துல வந்து தோத்துடுறாங்க. நம்ம சீனுவும் மாயாவும் தான் ஜெயிக்கிறாங்க. இருப்பினும் மைக்கில் வந்து சொல்கிறாங்க, இந்த போட்டியோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீனுவும் மாயாவும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியும் கூட அவங்க ஒருத்தர் மேலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறத விடவே இல்லை. ரொம்ப காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் நம்ம பத்மாவும் பார்வதியும் பார்க்கும்போது, அண்ணி பார்த்தீங்களா, இனிமேட்டு சீனு சொல்கிறது எந்த விஷயத்தையும் வந்து நீங்கள்லாம் நம்பாதீங்க, கடைசி நேரத்தில் வந்து என்னென்னலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு நம்ம சீனை பார்த்துக்கங்க. போட்டியில் ஜெயித்ததுக்கப்புறமும் வந்து மாயா மேலே வச்ச கண்ணை எடுக்கவே இல்லை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பார்வதி. ஆமாம் பார்வதி, சீனுவெல்லாம் இந்த விஷயத்தில் வந்து நம்ப முடியாது, அவன் எந்த நேரத்தில் வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் தாவுவாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து
நம்ம கதிரும் தனாவும் வந்து பரவாயில்ல, சீனுவும் மாயாவும் வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல சந்தர்ப்பம். நம்ம மட்டும் இங்கே வரலனா இங்கே தலைகீழா ஆயிருக்கோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க.